ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சூடாக ஒரு கப் டீயோட இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மில்க் பேன் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஷாப்பிங் vlogல காமிச்சிருந்தது தான். 149 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் வாங்கினது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஹேண்டில்லாம் வந்து ரொம்ப நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது நம்ம வாங்கிட்டோம்னாலே பரபரன்னு இருக்கும், அதை எப்படா எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் மற்ற பால் காய்ச்சிற பாத்திரம் இருந்தாலும் புதுசாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணேன். இது வீக்கெண்ட் vlog அப்படின்றதுனால எனக்கு வீக்கெண்டில் சில க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும். புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் என்னோடய வீக்கெண்டில் பண்ணக்கூடியது. இன்னும் நிறைய க்ளீனிங் ஒர்க் வீக்கெண்டில் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக எல்லா வீடியோஸ்லையும் காட்ட வேணாம் அப்படின்றதுனால ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீக்கெண்ட் க்ளீனிங் ரொட்டீன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த வீக்கில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த புயல் காரணமாக தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுருக்கு. அதாவது தேங்கி நின்றுருக்குன்னா ஒரு ஆள் நடந்து போனாலே அவங்களுக்கு அந்த இடுப்புக்கு மேலே அளவுக்கு வரைக்கும் தண்ணி வந்து ஃபில்லாகிருக்கு. நிறைய இடங்களில் தாழ்வாக இருக்கக்கூடிய இடங்களில் வீடு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியிலே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நியூஸில் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கும் வந்து வேறு வேறு இடங்களில் இருக்கிறதுனால நம்மளோட சூழ்நிலைகள் காரணமாக நம்ம இங்கேருந்து அங்கே பர்டிகுலர் இடத்துக்கு போய் அவங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலைகளில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ இல்லை உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து அவங்களுக்கு யார் மூலமாவது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு சில ஹெல்ப் வந்து பண்ணாங்க. எங்களுக்கு உடனே இங்கேருந்து கிளம்பிலாம் அங்கே போய் பண்ணுறது அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து கிடையாது. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, உங்களால் பாதுகாப்பாக போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண முடியும், பணமாவோ இல்லை பொருளாவோ ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நம்ம முடிஞ்ச உதவி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும். அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அது உதவியாகவும் இருக்கும். ஸோ அதனால் அப்படி ஹெல்ப் பண்ண போகிறவங்களுமே ரொம்ப பாதுகாப்பாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா போய் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி நிறைய இடங்களில் தேங்கி இருக்கிறதுனால சில இடங்களில் பள்ளம்லாம் இருக்குது, தெரியாமல் அதுக்குள்ளே வழுக்கிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல வயர் கட் ஆகியிருக்கு. மேபி கரண்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களுமே ரொம்ப பாதுகாப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி அது உங்களுக்கு சேஃபாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் யார் மூலமாக அது சேஃபாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணுங்கள். மாதிரி பணமாவோ பொருளாவோ இப்போதைக்கு உங்களால் உதவி செய்ய முடியல அப்படின்னா நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா. ஏன்னா அந்த பிரார்த்தனை வந்து சீக்கிரமே அவங்கள அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வீக்கெண்ட் க்ளீனிங் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சமையல் வேலைகளில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிடுவேன். அதனால இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பூண்டுப்பல், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல், கொஞ்சம் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். ஸோ நான் வதக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த டஸ்டிங் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த டஸ்டிங் வேலைகள் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். என்னோடய இந்த க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயங்கள் வந்து நான் என் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்த்த விஷயங்கள். அதனால நிறைய எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் நம்மளோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டிக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை நாமளே வந்து நிறைய பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்குள்ளே நிறைய பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா
ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு உடஞ்சி போயிடுறது, இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்துடுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு ஹர்ட் ஆகிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்குள்ளே அப்படியே பில்டப் ஆக ஆரம்பித்து நெகட்டிவ் தாட்ஸை நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு நெகட்டிவான கண்ணோட்டத்திலே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நெகட்டிவான ஒரு மனுஷன் உங்களை சுற்றி இருக்காங்க, இல்லை ஒருத்தர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ரிலேஷன்லேயோ யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அந்த ஒருத்தர் வந்து எப்போவுமே நெகட்டிவாக தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்க பேசுகிறதே வந்து சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கும். அவங்க பேசிட்டு போனாலே நிறைய நெகட்டிவ் வைப் வந்து உங்ககிட்ட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ண பாருங்கள். அவங்களோட சண்டை போடுறதோ இல்லை வந்து அவங்கக்கிட்ட திருப்பி திருப்பி ஆர்கியூ பண்ணுறதோ, இதனால் வந்து நமக்கு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் வந்து நம்மளோட மனநிலைமை தான் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்களை வந்து நம்ம கடந்து போயிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் அவங்க பர்பஸ்ஃபுல்லாகவே நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்கள வந்து திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி பேசுகிறாங்களா, சரி நீ இவ்வளோ தான் உன் கேரக்டர், உனக்கெல்லாம் வந்து நான் பதில் கொடுக்கறதுக்கு என்கிட்ட டைமும் இல்லை, என்னோட அந்த வேல்யூபிளான டைமை உங்ககிட்ட பேசி நான் வேஸ்ட் பண்ணவும் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மனுஷங்களை விட்டு நீங்கள் கடந்து போயிடுங்க. அது உங்களோட மனநிலைமையை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாப்பியாக இல்லைனா கூட அந்த டைமில் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி இல்லை சண்டை போட்டு திருப்பி திருப்பி பேசுகிறதுனால நம்மளோட மனநிலைமை தான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து உங்கள் மனசுக்குள்ளே நிறைய ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த ஒரு வைப்பர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். காலா பிராண்டோடது டிமார்ட்டில் வாங்கினேன் 225 ருபீஸ்க்கு. ஏன்னா பாத்ரூமில் தண்ணி அங்கங்கே அப்பப்போ தேங்கி நின்றுக்கும். ஸோ அதை வைப் பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதோட ஃபோம் பந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக. அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி பட்டாலுமே அது வந்து துருப்பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஸ்காட்ச் பிரைட்டில் தான் வாங்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு அப்போது கிடைக்கல. காலா பிராண்டில் தான் கிடச்சிச்சு. பட் இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே தண்ணி வந்து டக்குன்னு வைப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைப்பர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த பிராண்டில் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.